ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரீத்து பாஸ்டின் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி மினி vlog பார்த்துடலாமா. இன்றைக்கி வந்து ஒரு திருச்சியில் வந்து லைட்டாக ஒரு மினி vlog. நாங்கள் ஒரு அவுட்டிங் போனோம். பிகாஸ் வந்து எங்களுக்கு திருச்சியில் வந்து இதான் வந்து லாஸ்ட்டு வந்து மினி vlogன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து 3 years இருந்தோம். இப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. ஸோ நாங்கள் திருநெல்வேலி ஷிஃப்ட் ஆயிடுவோம். ஒரு 1 வீக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவோம். ஸோ வந்து சரி எங்கேயாச்சும் போகலாம் லாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் என் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஷாப்பிங் வந்து போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரின்னு சொல்லிட்டு திருச்சியில் வந்து ஒரு போத்தீஸ் போயிருந்தோம். அந்த போத்தீஸ் சைடே வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த பஜார் சைடு வந்து போயிட்டோம். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஷவர்மா கடை அங்கே திருச்சியில் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ்ஸு. இது வந்து ஒரு தள்ளு வண்டியில் தான் இருக்கும். பட் பக்கத்துலேயே வந்து பாபிக்யூ, இந்த அத்தோ நூடுல்ஸ் அந்த மாதிரி கடை, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபுல்லாகவே இந்த சைடில் தான் இருக்குது. இது வந்து திருச்சியில் வந்து சிங்காரத்தோப்பு சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ திருச்சி வந்திங்கன்னா மறக்காமல் இந்த சைடு வந்து விசிட் பண்ணி போகிறவங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த தள்ளுவண்டி கடையில் நூடுல்ஸ் அத்தோலாம் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளேட் ஷவர்மா ஒன்று வாங்கியிருந்தோம். நான் வந்து தந்தூரி ஷவர்மா வாங்கியிருந்தேன். ஸோ வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே இந்த சைடு பார்த்திங்கன்னா பாபிக்யூ ஷாப், அதுவும் சூப்பராக இருக்கும். எல்லாமே அந்த சைடு வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ திருச்சி சைடு வந்திங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து நிறைய மயோனோஸ் அது இதுன்னு வச்சு தருவாங்க. நான் வந்து சீஸ் தந்தூரி இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நல்லா சீஸ் ஃப்ளேவர் வச்சு அதில் தந்தூரி ஸ்டஃபிங் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நல்லா எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஸ்ட்ரீட் லெவலில் எல்லாமே ஒன்று ஒன்று வாங்கியிருந்தோம். ஸ்வீட் கார்னு, அப்புறம் பாபிக்யூ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோம். ஏன்னா சரி நெக்ஸ்ட்டு வந்து திருச்சி எப்போ வரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைட்டாக வாங்கி சாப்பிட்டாச்சு. டின்னர் வந்து இதுவே எங்களுக்கு வந்து ஓவராச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மறுநாளே வந்து கிளம்புற மாதிரி இருந்தது. நான் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. அவங்களும் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டக்குன்னு கிளம்பி வெளியே வந்தாச்சு. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. எனக்கே ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்படி திருச்சியில் வந்து இருப்போமா என்னன்னு தெரில. பட்டு இப்போதைக்கு வந்து இல்லை. ஸோ வந்து திருச்சியை வந்து வெக்கேட் பண்ண போகிறோம். அதான் ஒரு பேட் நியூஸ். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஷவர்மா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இந்த பஜாரில் வந்து நாங்கள் எப்போயுமே வந்து இந்த காய்கறி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவோம். ஸோ சூப்பராக இருக்கும். எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. காய்கறி எதுவும் வாங்கலை, ஏன்னா நம்ம எல்லாம் வெக்கேட் பண்ண போகிறோமா. சரி ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகிற வழில ரோட்டுக்கடை பிரியாணி இருந்தது, அங்கே லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே எங்கள் குவார்ட்டர்ஸ்க்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மினி vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.